ஆரம்பமாக வல்லரக்க 5 வயது அறியாத பிராயம் ஐயா. அதே நேரம் அறியாத பிராயத்துல நம்ம மக ஒரு மக வல்லரக்க பாலக அறியும் இஞ்சுவடியா அறிந்து படிக்கணும். மாதாபிதா இஞ்சுவடி மறக்காம படிக்கணும். அதே நேரம் ஐயா வல்லரக்கனாகிய பாலக அறிவுள்ளு படிக்க வேண்டும் என்று குலகுருவை கோட்டைக்கு வரவழைத்தான். எப்பா ஏ குலகுருவ எம்மகன் ஒரு மகன் வல்லரக்க பாலக அவன் அறியும் இஞ்சுவடி அறிந்து படிக்கணும். மாதாபிதா இஞ்சுவடி மறக்காம படிக்கணும். அவன் நீதான் அவனுக்கு குலகுருவுக்கு நிறநாள் இழந்து வைத்தான். தேங்காவளம் கொண்டு வைத்தான். குருத சின்னையெல்லாம் எடுத்து வைத்தான். எப்பா அறியும் இஞ்சுவடிய என் மகனுக்கு அறிந்து சொல்லிவிட்டான். பாலகனை பக்கத்தில் அமர வைத்தான். எப்பா நான் சொல்லும்படியே சொல்லணும் சொல்லுதான். ஆனா வண்ணா ஈனாயி ஊனாவு வண்ணாயினா ஆனா வண்ணா ஈனாயி ஊனாவு வண்ணாயினா ஏ அண்ணாய் அண்ணா வானாவோ ஏ அண்ணாய் வானாவோ வண்ணா அவ்வண்ணா கேனா காணாகவன் கீனாகி குணாகுவன் கீனா காணாகவன் கீனாகி குணாகுவன் கீனா கேயன கையன குணாகு கேயன கையன குணாகு கவனாயி கேனா மகனாய் வல்லரக்க பாலக அறியும் இஞ்சுவடி அறிந்து படித்தான். படைக்கிறான் மாதாவிதா இஞ்சுவடி மறக்காம படித்த மகனானவன் 4 வேதம் 6 சாஸ்திரம் 12 கலைக்கானம் 103 தத்துவம் அத்தனை அறிந்த மகனானவன் இன்னும் சில வித்தைகளை அறிய வேண்டும் என்று எண்ணம் கொண்டு அடே அம்பு சண்டா சிலம்புத்தோர் ஆணையத்தான் குதிரைய ஆணையத்தான் அழகணிந்த தொழில் படித்தான் வல்லரக்க பாலகன் கூடு விட்டு கூடுவாய் கூடு விட்டு குளத்தொழில் பாட உண்டு
அறியாத தொழிலும் இல்ல படியாத 12 வயதால் பலகணக்கும் தான்படி அருமமக வல்லர அன்னைக்கு நாளை 16 வயதாச்சு 16 பருவ உள்ள நாளாச்சு யாரும் மக வல்லரக்க பருவ உள்ள நாளையில எட்டி பாஞ்சானானா பாயுவான பாஞ்சானானா பாஞ்சானானா அறியாத தொழிலும் இல்ல அறியாத வித்தை இல்ல பாராத கல்வி இல்ல அத்தனையும் அறிந்தம் அவன் பருவம் உள்ள நாளையில மனதில் நினைக்கான 56 தியாசத்தையும் ஐயா தியாசத்தை நாம பட்டம் கட்டி வாழணுமே அப்ப நாட்டிலேயும் நல்ல நாடு நாவலர்கள் புகழும் நாடு சிறந்த நாடு பாலு போல பூச்சொலியும் பல ஊர் மந்தண்ணில் வாழும் பல ஊர் நகரதில ஆண்டு வரும் கனவாங்கள் தேவர் குல வம்முசத் அவதரித்த மன்னர்தான் அருமையுள்ள கனவான் கண்ணன் என்ற தேவரையோ கண்ணன் தேவரையா பனையடியான் கோமரமா அருமையுள்ள கனவாங்கள் எந்தனுக்கு தமையந்தான் அள்ளி பணம் தந்ததா அவர்களோட வீடியெல்லாம் பனையடியாறுலால் ஐயா பனையடியாறுலால் பால் பானம் பொங்கும் ஐயா மகன் வல்லரக்க அன்னைக்கு நாளை அப்பா அப்பா கேளைய உனக்கு இப்ப வயதாச்சு சாவ போற நாளாச்சு வீடு ஒன்ன போப்பாங்க காடு ஒன்ன வாவாங்க எலும்புக்கும் தோளுக்கும் எந்த வித சொந்தமில் உங்க மகன் அரக்கனுக்கு எனக்கு பருவகாலம் வந்துடு இப்போ 56 தேசத்தை பட்டம் கட்டி பார்க்கணும் பட்டம் கட்டி தாருமை என்று தான் சொல்லும்பா ஏடா ஐயா கேளைய ஏ அப்பா இந்த நாடு எல்லாம் உனக்கு தானடா இந்த நகரம் எல்லாம் உனக்கு தானே
இந்த அரச வட்டம் உனக்கு தானப்பா. எப்பா இந்த அதிகாரமும் நாளைக்கு உனக்கு தான். ஆமா, வேற என்னடா? கால நேரம் வரட்டும்டா, உனக்கு பட்டம் கட்டி தாரண்டா. அப்பா அப்பாங்க கூட ஏடாங்காத, 100 நாளும் குறைச்சி கூட கேட்காத. அப்படி அப்பா அப்பாவே வை. தண்ணிக்குள்ள முக்கு காலையில அதே நேரம் இருந்தா கொடாடிக்கிட்ட எல்லாம் வீடு கிழக்கணிக்கு அள்ளி விடு. தெரியாது தானே? ஆள் வேண்டாம் ஆள் வேண்டாம் 5 பேர் போறாதா? மகுட வாத்திய கலைஞர்கள் உடனடியாக கோவிலுக்கு வரவோ. மகுட வாத்திய குழுவினர்கள் உடனடியாக கோவிலுக்கு வரும்படி விழா கமிட்டி அழைக்கப்படுகிறது. மகுட வாத்திய கலைஞர்கள் உடனடியாக கோவிலுக்கு வரவோ. அதே நேரம் கால நேரம் வரும்போது உனக்கு பட்டம் கட்டி தரோம்னா. அப்பா இப்ப பட்டம் எனக்கு வேணும். பட்டம் கட்டி தரல அரண்மனையில நான் வாழ மாட்டேன், உன் கோட்டையில இருக்க மாட்டேன், என் உயிர் வச்சு வாழவே மாட்டோம்னா. உனக்கு பட்டம் கட்டணுமானா கல்யாணத்தை முடிச்சா தானே பட்டம் கட்ட முடியும். கல்யாணம் முடிக்கணும்னு எங்க பட்டம் கட்ட? ஏப்பா அப்படி உண்டானா எனக்கு இப்பவுமே கல்யாணத்தை முடிங்க. ஏ இப்ப பொண்ணு எங்க போய் தேட தேட அதே நேரம் அவன் அரக்க என்ன சொல்றா? எப்பா வீமன் நினைச்சா விடிய காலம், சமத்தை நினைச்சா சாமம் போல கல்யாணம். நான் நினைச்சோம்னா இனிவன் அப்பமே கல்யாணம். ஆமா பார்த்தாத நேரம் அரும மகனுக்கு ஐயா நம்ம மகன் ஒரு மகன் ஆத்திர புத்தியால அறிவளர்ந்து போவானோ. ஏன் நல்ல நாளா பார்க்கல, ராசி போல அறியல. வெள்ளிக்கிழமை அஷ்டமி நவமி அட்டமில தொட்டா புறா நட்டமில்லையா. அதுலயும் திருவோண நட்சத்திரம் ஒரு வனமா ஆக்கிடுவானா. அப்பேற்பட்ட தினத்துல அரும மகன் அரக்கனுக்கு காலையில கல்யாணம். கல்யாணம் முடிஞ்ச உடனே இந்த 56 தேசத்தையும் அவனுக்கு பட்டம் கட்டி வைக்க போறோம்யா. பட்டம் கட்ட போறோம்னு 56 தேசத்துக்கு அடித்தாம் பரயோசை. அவன் பரயோச சத்தம் கேட்டு 56 தேசத்து மன்னர்கள் எல்லாம் ஆணை மேல வாரவர்கள் ஆணையில, குதிரை மேல வாரவன் குதிரையில வேற எதுல வருவான்? சைக்கிள் வருவான், மோட்டார்ல வருவான், ஒட்டகத்துல வருவான். ஆமா ஆமா பறைவாச காதல் காட்டு 56 மன்னர்கள் ஆன சேன அரமனைக்கு வாரா. அரமனையில் வந்தல்லவோ அரம மகனானே வேறும் பாக்கு மரம் கொண்டு வந்து இந்த பந்தலது அலங்கரித்தான். தென்னை மரம் கொண்டு வந்து அந்த தெருவையெல்லாம் அலங்கரிக்கா. வன்னி மரம் தான் வந்து வாசல் எல்லாம் அலங்கரித்தா. வாழைத்தண்டு டீப்பு கட்டி அத வகை வகையா அலங்கரித்து கொட்டையம் பந்தல் கேளம் ஐயா பந்தல் கேளாம். அதுல கொலவாழை தொங்கல் கேளாம், அதுல கொலவாழை தொங்கல் கேளாம்.
அவன் அரும மகனான வேணும் அழகுடனே இருக்கும் போது என்னை என்னோகிறான் தாய் மாமம் அவளை பெண் அழைச்சு கொண்டு வந்தாச்சு. ஏயா பெண் அழைச்சு கொண்டு வந்து மணமேடையில அமர வச்சாச்சு. மணமேடையில இருந்து அவன் கையால அவனுக்கு தாலி கட்டுனான். ஏன் மாலை மாத்துதான் மணக்கோலம் சுத்தல. ஏன் அவசரம்? ஏ பட்டம் கட்டணும்ல கூட கையை பிடிச்சு சுத்திக்கிட்டே இருக்குவா. அப்பப்பா பட்டம் தான் கட்டணும் முதல்ல. அவ என்னதான் அங்க ஆன ஒன்ன அலங்கரித்தா ஆன மேல அமர வைத்தா பட்டு நல்ல குடை பிடிக்க பவள பாசித்துவாளில் போட்டான் அந்த அம்பூரத்தை கைப்பிடிக்க அப்பாவோட தலையதில இருந்த ஒரு கிரீடம் ஒண்ணு அரக்கன் தலை எடுத்து வைத்தான். என வல்லரக்கா நாடு எல்லாம் உனக்கு தாண்டா, இந்த நகரம் எல்லாம் ஓ பொறுப்பு. நீ 56 தேசத்தையும் அரசு ஆட்சி செய்து வா. எம்மகனை கேளு அப்பா, இன்னைக்கு நாளையில ஏடா ஐயா எம்மகனே இதுவரைக்கும் அரக்கனப்பா இன்னையில இருந்துதான் வல்லரக்க ராசமண்ணு மகுடவாத்திய குழுவினர்கள் உடனடியாக கோவிலுக்கு வரவோ. மகுட வாத்திய கலைஞர்கள் கோவிலுக்கு வரவோ. மகுடம் மேளம் எல்லாம் வரவங்க. மகுட வாத்திய கலைஞர்களும் மேளவாத்திய குழுவினர்களோ உடனடியாக கோவிலுக்கு வரும்படி விழா கமிட்டி அழைக்கப்படுகிறது. அடே அரும மகனான வேணும் அன்னைக்கு நாளைக்கு 56 தேசத்தை 56 அவன் பட்டம் கட்டி ஆண்டு வாரான். அரும மகனான வேணும் அன்னைக்கு நாளையில பட்டம் கட்டி வாழும் போது என்னோகிறான் அன்னைக்கு பார்த்துட்டான வல்லரக்க ராச்சுதேனோ அழகுடனே இருக்கான தானதான் இருக்கும் போது அன்னைக்கு நாளையில 56 தேசத்தையும் 6 ஒரு கடமை வாங்கி ஆராய்ச்சி மணியும் கட்டி ஐயா மணியும் கட்டி ஆண்டு வாரம் வல்லரக்க ஆண்டு வரும் நாளையில நேர்மையோடு வாழும் போது அரக்கனோட ஆட்சியில
மும்மாரி மலை பொழிந்து ஐயா மலை பொழிந்து வருடம் முப்பூவு நெல் விளையும் முப்பூ விளையும் போது 56 மன்னர்களும் அரக்கனுக்கு அடிபணிந்து அவதி கொண்டு கொடுப்பார்களா கப்பம் கொண்டு கொடுப்பார்களா கையை கட்டி வணங்குவாரா பகுதி கொண்டு கொடுப்பார்களா பணிஞ்சும் எல்லாம் நடப்பார்களா ஐம்பத்தாறு மன்னர்களும் அன்னைக்கு நாளையில 56 தேசத்து அரசர்களும் அந்த வல்லரக்கனாகிய ராட்சதன் அது 6ல் ஒரு கடமையை வாங்கி அரசாட்சி செய்யும் நிலையில் நீதி நேர்மையோடுலாம் ஆண்டு வாரான். அப்ப மாதம் மும்மாரி மழை பொழிந்திருக்கலாம். மும்மாரி மழை யாருக்கெல்லாம் பொழிஞ்சிச்சியா? அதான் பாருங்க, அன்று ஒரு காலம் மணி நீதி தவறாத மன்னனுக்கு ஒரு மலை. யாரு? மன்னனுக்கு ஒரு மலை. அதே நேரம் வேதம் சொல்லக்கூடிய வேதியர் அந்தன பிராமணர்களுக்காக ஒரு மலை. ஆமா, அதோடு மாதர் கற்புடைய மங்கையர்கள். மாத கற்புடைய மங்கைனா நம்மள 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்தாலையா? நம்மள பெற்றெடுத்த மாதா. அந்த தாய்மார்களுக்காக ஒரு மலை. அந்த காலம் மும்மாரி மழை பொழிந்து மாதம் 3 மலையா? மாதம் 3 மழை பொழிந்ததுன்னா அப்ப எப்படி இருக்கும் அந்த நாடு? எல்லாம்